வெற்றி கழக அரசின் முதல் பட்ஜெட் இன்றைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? ஒரு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து 1 ட்ரில்லியன் எக்கானமியை 2030 அச்சீவ் பண்ணணும்னு சொன்னார். திரு ஜோசப் வந்து முதல்வர் ஜோசப் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா 1.5 ட்ரில்லியன் எக்கானமியை அச்சீவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார். நான் ரொம்ப ஆர்வமாக 1.5 ட்ரில்லியன் எக்கானமியை அச்சீவ் பண்ணதுக்கு என்ன ஃபவுண்டேஷன் என்ன பண்ணியிருக்காரு, எக்கனாமிக் ஃபவுண்டேஷன் என்ன பண்ணியிருக்காரு இந்த பட்ஜெட்டில் அப்படின்னு பார்ப்பதற்கு ரொம்ப ஆவலாக இருந்தேன். ஃபினான்ஸ் மினிஸ்டர் திரு மரிய வில்சன் அவர்கள் தாக்கல் செய்த பட்ஜெட்டை படிக்கும் போதும் இந்த பட்ஜெட்டை வந்து இது மாநில பட்ஜெட்டே கிடையாது, இது ஒரு திருவிழா தாம்பூல பை பட்டியல் மாதிரி இருக்குது. எப்படி திருவிழா தாம்பூல பை பட்டியல் மாதிரி இருக்குது இந்த பட்ஜெட். ஸோ இதை படித்தா, இந்த பட்ஜெட்டை படித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் ஏதோ ஒரு குறியீட்டு திட்டம் இருக்குது. ஒரு சைக்கிளு, ஒரு ஹெல்மெட்டு, ஒரு வாட்டர் பாட்டிலு, ஒரு பிறந்த குழந்தைக்கு தங்க மோதிரம் திட்டம். ஆனால் அந்த சைக்கிளை ஓட்டிகிட்டு நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வந்தீங்கன்னா வீட்டு வாசலில் ரோடே காணும். ஏன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு உள்கட்டமைப்புக்கு நிதியே ஒதுக்கலை. இதுதான் இந்த பட்ஜெட்டை என்னோட ஃபஸ்ட்டு லைன் ஆஃப் திங்கிங்.